வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க நல்ல நகை போட்டுட்டு அப்படியே ஜொலியா கடைக்கு போறீங்க. உங்களுக்கு ஒரு பொருளோட விலை 100 ரூபா. இன்னொருத்தர் சிம்பிளா ட்ரெஸ் பண்ணிட்டு உள்ள போறார், அவருக்கு வந்து விலை 50 ரூபா. எப்படி இருக்கும் உங்களுக்கு? அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஏண்டா டே, நான் வந்து ட்ரெஸ் நல்லா போட்டா எனக்கு 100 ரூபா வாங்குவேன், ஒருத்தர் சிம்பிளா வந்தா நீங்க 50 ரூபா வாங்குவீங்களா? இது என்னையா உலகம், அநியாயமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா புலம்பிருக்காங்க. நீங்க புலம்பிருக்கீங்களா இந்த மாதிரி? ஆமாங்க, நான் ஒரு வீடியோ பார்த்தேன். Can you see this here? I'm using the Zepto. This is an iPhone and this is an Android phone, and there's a huge difference. Like grapes, I'm getting it for 146, and Android phone users getting it for only 65. You can see the cauliflower is 31. Here it's only 20, and here capsicum is 69, and here it's 37. Onions, here it's 39, and here's 47. What the hell is this? என்ன ஜோக் காட்றீங்களா? என்ன Zepto. ஜோக் காட்றீங்களா எல்லாரும்? அநியாயமா இல்லையா? என்ன இது? இது நியாயமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நிறைய பேர் கீழே கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் கிடையாது, நான் செக் பண்ண எனக்கு ஒழுங்காக தான் வருது பாருன்னு கமெண்ட் பண்ணாங்க. அடுத்தது, என்னையா சொல்கிறேன், எனக்கு இந்த பஞ்சாயத்து இருக்குது பாரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது அந்த காலத்திலிருந்து தொன்று தொட்டு இருக்கிறது தான். நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ உங்களுடைய கன்சியூமிங் கெப்பாசிட்டி பொறுத்து ப்ரைசிங் மாற்றுறது அந்த காலத்திலிருந்து இருக்குது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. இந்த காலத்தில் டெக்னாலஜி மூலிமா நீங்கள் எந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்க, எந்த ஜிப் கோடில் இருக்கிறீங்க, எந்த வீட்டு லொக்கேஷன்ல இருந்து இந்த வீட்டிலேருந்து வாங்கினா நிறையா பணம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமாங்கிற அளவுக்கு கண்டிப்பாக ஃபியூச்சரில் உங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்க கவனிச்சிக்க முடியும். இன்னைக்கு காலகட்டத்திலங்க எல்லாமே அனுபவம் தான். ஒரு கஸ்டமர் ஒரு நிறுவனத்தில் ஒரு சர்வீஸோ பிஸ்னஸோ ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஆர்டர் எந்த நிலைமையில் இருக்குது, பேக் பண்ணிட்டாங்களா, டெலிவரி பண்ணிட்டாங்களா, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, என்ன ஆச்சு அப்படிங்கிற அப்டேட்டை கஸ்டமர்கிட்ட கொடுக்க கஸ்டமர் உங்கள் மேலே பெரிய ஒரு நம்பிக்கை வைப்பாங்க. அந்த நம்பிக்கை பெருசாக வளரும், உங்களை பற்றி நிறைய பேர்ட்டு பேசுவாங்க. இந்த மாதிரி அனுபவம் பெரிய பெரிய நிறுவனங்கள் கொடுத்துட்ருக்காங்க. அமேசான் கொடுத்துட்ருக்காங்க, ஃப்ளிப்கார்ட் கொடுத்துட்ருக்காங்க, பெரிய பெரிய பேங்க் கொடுக்குறாங்க. ஒரு சின்ன நிறுவனம் அந்த அனுபவத்தை எப்படி கொடுக்கறது? ஜகுல் மூலிமா கொடுக்க முடியும். ஜகுல் மூலிமா நீங்கள் ஆர்டர் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஆர்டர் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப்பில் உங்கள் கஸ்டமருக்கு அனுப்ப முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த அனுபவத்தை உங்கள் எம்ப்ளாயிஸ்க்கும் கொடுக்க முடியும். எம்ப்ளாயி உங்கள் நிறுவனத்துக்கு வந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேலை, நாளைக்கு எனக்கு என்ன வேலை அப்படின்னு டிரான்ஸ்பரண்ட்டாக நல்ல ஒரு அனுபவத்தை நீங்கள் உங்கள் எம்ப்ளாயி கொடுக்க முடியும். இந்த அனுபவம் உங்கள் எம்ப்ளாயி கொடுக்க எம்ப்ளாயி உங்ககிட்ட வேலை செய்கிற நாட்கள் அதிகமாகும், கமிட்மெண்ட் அதிகமாகும். அதே மாதிரி அனுபவம், பிஸ்னஸ் நடத்துகிற அனுபவம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்க அப்படின்னா பிஸ்னஸில் என்ன நடக்குது அப்படின்னா உங்கள் மொபைலில் எங்கே வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். ஆர்டர் எங்கே வந்திருக்குது, சர்வீஸ் டிக்கெட் யார் கொடுத்துருக்கா, எந்த எம்ப்ளாயி அந்த சர்வீஸ் டிக்கெட் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிற முழு விவரமும் ஒரே ஜகுல் ஆப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஆக மொத்தம் எங்களுடைய தாரக மந்திரம் அனுபவம், கஸ்டமருக்கு, எம்ப்ளாய்க்கு, பிஸ்னஸ் ஓனருக்கு. jagul.com விசிட் பண்ணுங்கள், எங்கள் டீம் கூட பேசுங்க. தேங்க்யூ. Personalized pricing is a good strategy or bad strategy. McKinsey நிறுவனம் வந்து 2023 ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 70% அந்த கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு தேவையானதை கொடு அப்படின்னு விருப்பப்பட்டிருக்காங்க. ஆனால் வெறும் 20% கஸ்டமர் தான் சொல்கிறாங்க எனக்காக பர்சனலைஸ்டாக ப்ரைசிங் தராத, ப்ரைசிங் ஜென்ரலாக வை, ஆனால் ப்ராடக்ட் மட்டும் எனக்காக பர்சனலைஸ்டாக கொடுன்னு மக்கள் சர்வே சொல்லியிருக்காங்க McKinsey நிறுவனம். 2022 ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஐஃபோன் யூசர் வந்து கிட்டத்தட்ட 30-50% மக்கள் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீட்டெயிலாக போய் தான் பண்ணணும். இப்போ இந்த ஆண்ட்ராய்டில் வந்து 50 ரூபா கொடுக்குறாங்க நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அவங்க ப்ராஃபிட்டில் கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, லாஸில் கூட கொடுக்கலாம் டு ஹேவ் அ கஸ்டமர் ரிட்டென்ஷன். ஐஃபோனில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ப்ராஃபிட் எடுப்போம், இங்கே இருக்கிறவங்களுக்கு கம்மியாக கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அவங்க கொண்டு வரலாம். We don't know what pricing strategy they have, but எதாக இருந்தாலும் they should have a data to make an informed decision. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, எந்த ஃபோனை பயன்படுத்துகிறீங்க, எந்த ஜிப் கோடில் இருக்கிறீங்க முதல் கொண்டு டேட்டா அனலைஸ் பண்ணி ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி பண்ண முடியும். இன்னொரு ரிசர்ச் சொல்லுதுங்க, ஆவரேஜ் வந்து லக்ஸுரி பிராண்ட்ஸ் வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா 20% உங்களுக்கு அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்கன்னு ஒரு டேட்டா சொல்லுது. லக்ஸுரி பிராண்ட்ஸுக்கு தெரியும் இல்லைங்களா உங்ககிட்ட எப்படி பணத்தை வாங்கணும்னு சொல்லிட்டு. அதுதாங்க 2026 டெலாய்ட்டோட நிறுவனம் ரிசர்ச் பண்ணவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2024 தான் பாருங்கள், அடுத்த வருஷம் சொல்கிறேன், 50% இ-காமர்ஸ் கம்பெனிஸ் வந்து தே யூஸ் ஏஐ டு டிட்டர்மைன் த ப்ரைசிங். ஆமாங்க, உங்களுடைய வாங்கும் திறன், உங்களுடைய வாங்கும் பழக்கம், உங்களுடைய வாங்கும் நேரம்,
உங்களுடைய வாங்கும் டிவைஸ், இந்த மாதிரி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி உங்கள் ப்ரைஸிங்கை ஏஐ கொடுக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதாவது அந்த காலத்தில் வந்து கடைக்கடையாக ஏறி இறங்கி விசாரித்து வாங்கணும்யா அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா. ஃப்யூச்சரில் நம்ம ஒரு வெப்சைட்டை மட்டும் பார்த்து வாங்க முடியாது, பல வெப்சைட் போய் ரிசர்ச் பண்ணி தான் வாங்கக்கூடிய நிலைமையில் நம்ம இருப்போம். ஒரு கம்ப்யூட்டர் பயன்படுத்தாமல் 2 கம்ப்யூட்டர், ஒரு டிவைஸில் இல்லாமல் பல டிவைஸு, ஒரு ஜிப் கோடில் இல்லாமல் இன்னொரு ஜிப் கோடு, காலையில் 4 மணிக்கு தேடினா ஒரு ப்ரைஸு, சாயங்காலம் 5 மணிக்கு தேடினா ஒரு ப்ரைஸு. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்துருங்கோ, கவனமாயிருங்க. பிஸ்னஸ் நடத்துகிறவங்களுக்கு தான் தெரியுங்க ஏன் அவங்க அந்த ப்ரைஸிங் வச்சுருக்காங்க. ஒரு இடத்துல வாங்கினா ஏன், இங்கே வாங்கினா ஏன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தெரியல. இந்த மாதிரி ப்ரைஸிங் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா? கன்சியூமரா தெரியல. ஒரு பிஸ்னஸ் நடத்துறீங்கன்னா நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவீங்களா? தெரியல. அப்படி பண்ணீங்கன்னா ஏன் பண்ணுவீங்க, பண்ண மாட்டீங்கன்னா ஏன் பண்ண மாட்டீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லெட் அஸ் ஹேவ் எ ஹெல்தி கான்வர்சேஷன். ஏன்னா நம்மளுக்கு நாமே ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு பகிர்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுது தான் தமிழ் மக்களை வளர முடியும். மற்றும் வீடியோவில் இணையும் வரை விடைபெறுவது அருண்குமார் மற்றும் பிஸ்னஸ் தளம் டீம்.